வணக்கங்க. வைன்ஸ்பர்க் ஜெர்மனியில் மேலே வந்து கோட்டை அது இருக்குது. இப்போ இந்த மலையை வந்து 4 பக்கமும் சுற்றி 4 பக்கமும் எந்த இடத்தையும் வீணாக்காமல் திராட்சை பயிர் இங்கே வந்து இந்த ஒயின் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒயின் தயாரிக்கிறதுக்கு திராட்சை தோட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே பாருங்கள், சுற்றி 4 பக்கமும் இதே மாதிரி தான். இந்த மலையில் ஒரு இடத்த கூட வீணாக்காமல் இந்த திராட்சை தோட்டங்கள். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், சூரியனுடைய வெளிச்சம் தெரிகிற மலையில் பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த மலை மொத்தமும் வந்து பயிர் தான், திராட்சை பயிர் தான். இப்போ இந்த இங்கே சம்மர் இல்லையா, இந்த சம்மரில் இதை பாருங்கள், இது வந்து திராட்சை. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த திராட்சை வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம் பயங்கரமாக வளர்ச்சி என்பது இருக்குது. இதுக்கு வந்து கட்டு போட்டு கம்பி போட்டு, கம்பியில் தான் கயிறு, இதை கயிறு இருக்குது, இங்கே ஸ்டாண்டு மாதிரி கம்பி இருக்குது. இதெல்லாம் போட்டு அந்த திராட்சை கொடி படர விட்டுருக்காங்க. திராட்சை கொடியை படர விட்டுருக்காங்க மலை முழுக்க. இப்போ இதில் நேராக பாருங்கள், வரிசையாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போக 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 கடைசி வரைக்கும் திராட்சை தான் பயிரிட்டு வச்சுருக்காங்க. நிலத்தை வந்து எந்த வகையிலையும் வீணாக்காமல் அருமையாக நிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து சில விவரங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஜெர்மன் மொழியில் இருக்குது. அதனால் நம்மளால் ஒன்றும் பெருசாக படிக்க முடியல. இந்த திராட்சை தோட்டம் ஒரு படம் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த கோட்டையினுடைய ஒரு பகுதியை போட்டிருக்காங்க. அநேகமாக இவர் ஆட்சி புரிந்த மன்னராக இருப்பார், அது சம்பந்தமான ஒரு ஃபோட்டோ. இன்னொன்று இது இங்கே கிடைச்ச பொருட்கள் சம்பந்தமாக இருக்குது. இது பனரோமா அந்த வியூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோட்டைக்கு மேலே இருந்து எடுத்திருக்காங்க. இப்படி வந்து இதனுடைய விவரம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு நமக்கு ஜெர்மன் தெரியல. ஆங்கிலத்தில் எதுனா போட்டிருந்தாங்கன்னா ஓரளவு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல ஆல்பம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அது புரியுது. அப்புறம் ஹெரன் வான் வெயின்ஸ்பெர்க்குன்றதெல்லாம் வந்து கோட்டை தான். பெர்க்கு, ஹைடல்பெர்க்கு, ஃப்ராங்க்பர்ட்டு, இதெல்லாம் இந்த பெர்க்குன்னு வர்றதெல்லாம் கோட்டை இருக்கக்கூடிய இடங்கள் தான். இங்கேயும் ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்செல்லாம் இல்லாமலாம் இருக்காது எந்த ஊரும். நம்ம ஊர் கோயில்கள் மாதிரி இந்த ஊரில் அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா வீடு இங்கே உள்ளே இருக்குது. இது ஒரு சர்ச்சு சுற்றி மதில் சுவர். கல்லுங்களை பாருங்கள், இது கல் இவ்வளோ. இது பித்தளையில், இது சம்பந்தமான ஒரு விவரம் இங்கே இருக்குது. பித்தளையில் இருக்குது இந்த விவரம். இது சர்ச்சினுடைய இன்னொரு பகுதி, திறக்கலை, மூடி இருக்குது. சர்ச்சினுடைய இன்னொரு பகுதி. இதில் கிளாக் இருக்குது மேலே. சர்ச்சில் கிளாக்கு, எல்லா பக்கமும் கிளாக் இருக்குது போட்டிருக்கு. இந்த சர்ச்சினுடைய ஃபாதர், இதில் என்ன இருக்குன்னா 1482
பேசல் 1531. அந்த காலகட்டத்தில் இவருங்க ஃபாதராக இருந்திருப்பார் சர்ச்சுக்கு. 82ன்னா அதில் ஒரு 18 வருஷம், 31, 39, 49 வருஷம் ஃபாதராக இருந்திருப்பார். அவருடைய நினைவாக இதை வச்சுருக்காங்க. சர்ச்சினுடைய இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கா பாருங்க. எல்லாம் அப்படியே அன்னைக்கு வச்சது அப்படியே தான் இருக்குது. நோ டேமேஜ். இங்கெல்லாம் கமிஷன் கொடுக்குற வேலை கிடையாதுல்ல, கட்டிடக்கலைகளுக்கு கமிஷன்லாம் கொடுக்குற வேலை கிடையாது. இங்கே சில விவரங்கள் இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க. 1884ன்னு ஒன்றுத்தில் இருக்குது, 1876 வரிசையாக யாரெல்லாம் இங்கே இருந்தாங்க அப்படின்ற விவரம் இருக்குது. 1915 வரைக்கும் இந்த விவரம் இருக்குது. 19 கூட இருக்குது கீழே. 1919 வரைக்கும் விவரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேடான பகுதியில் இந்த கோட்டை, அந்த மலை இதெல்லாம் எடுத்துருக்குறோம். இங்கே குறுக்கெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கிறதால இதெல்லாம் காமிக்க முடியல. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த பயிர் அநேகமாக இங்கே கோதுமையும் மக்காச்சோளம் இது ரெண்டும் பிரதானமாக பயிராகுது. கோதுமை, மக்காச்சோளம். நமக்கு மொழி தெரியாததால கொஞ்சம் விவரங்களை அங்கங்கே பேச முடியல. இல்லைன்னா மொழி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம கேட்டு அதை சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, சாரி. இந்த திராட்சை தோட்டம், கோட்டை இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். இந்த ஊருக்கே பேர் ஒயின்ஸ்பெர்க். ஒயின்ன்றது என்ன, திராட்சை பழச்சாறு புழிஞ்சி அதை மதுவாக மாற்றுறது. எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்ததோ அத்தனை ஆண்டுகள் அது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரினுடைய பாதையெல்லாம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒயின்ஸ் surroundings.